டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் தமிழக விவசாயிகளும் கலந்து கொண்டுள்ளனர். வேளாண் சட்டங்களை அரசு திரும்பப் பெறும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று அவர்களும் தெரிவித்துள்ளனர். போராட்டம் குறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் அவர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். இன்றைய தினம் போராட்டம் என்பது மிகவும் தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த விவசாயிகளும் இந்த போராட்டத்தில் தற்பொழுது அதிக அளவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள இந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த விவசாயியிடம் கேட்கலாம். நீங்க போராட்டத்தில் என்னைக்கு கலந்துகிட்டு இருக்கீங்க? மொத்தம் எத்தனை நபர்கள் இங்க கலந்துகிட்டு இருக்காங்க? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாங்க 300 பேர் ஐயாக்கண்ணா அவர்கள் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா திருச்சியிலேருந்து கிளம்பினவங்களை வந்து பாத்தீங்கன்னா வீட்டு காவலில் வச்சுட்டாங்க 24ஆம் தேதி. அதை வந்து பாத்தீங்கன்னா அதனால வந்து பாத்தீங்கன்னா அனைத்து டிக்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ண வேண்டிய ஆயிருச்சு. கேன்சல் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அமௌண்ட்டே கிடைக்கல. எல்லாமே விவசாயிகளோட ரத்தம். அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நாங்க எல்லாம் ஐயாக்கண்ணா அவர்கள் தலைமையில 50 பேர் கிளம்பணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே நிலையத்தில் பிடிச்சிட்டாங்க. இப்போ அதனால என்ன பண்ணிருக்கோம்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் 10 பேர் இந்த மாதிரி எல்லாருமே ஒருங்கிணைச்சு இந்த நம்ம விவசாயிகளுக்கு ஆதரவு தரலாம். ஏன்னா இந்த விவசாய மசோதா வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு முற்றிலும் எதிரானது. இந்த விவசாய மசோதால வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போக முடியாது. ஆர்டிஓ கலெக்டர் இவங்க கிட்ட தான் போகணும். அவங்க கிட்ட ஏற்கனவே ஒர்க் ப்ரெஷரா இருக்கும். அதை மீறி வந்து பாத்தீங்கன்னா குத்தகை விவசாயிகளுக்கு எந்த ஒரு விஷயமும் இதுல வந்து போடல. ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்பியை பத்தி எதுவுமே சொல்லல. அதாவது பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச ஆதார விலை. அதே நேரத்தில் எம்எஸ்பியை பத்தி சொல்றீங்க. ஆனா மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் நரேந்திர சிங் எம்எஸ்பிக்கு எந்தவித பாதிப்பு வராது, அதுக்கு நாங்க உறுதின்னு நேத்து கூட தெரிவிச்சிருக்காரு. அது உங்களுடைய அதை நீங்க கவனிக்கலையா? இல்லாட்டா ஏன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கீங்க? அதாவது பாத்தீங்கன்னா எம்எஸ்பி மட்டும் இல்ல, இதுல பல விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா விவசாய அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒன்னே இந்த மசோதாவை ரத்து செய்யுங்க, இல்லைன்னா நாங்க போராட்டத்தை வாபஸ் பண்ண மாட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்காங்க. அதுக்கு காரணம் பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா குளறுபடியாவே இருக்கு, பிரச்சனையாவே இருக்கு. ஏற்கனவே உள்ள பிரச்சனைகளை இதை விட அதிகமா பூதாகரமா எடுத்து ஒரு கார்பரேட் மூலமா கொண்டு போய் அவங்க கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் கை கழுவுற மாதிரி இருக்கு. போராட்டத்தை அடுத்த கட்டமா எவ்வளவு தீவிரப்படுத்த போறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா நாங்க இங்க இருந்து போறதில்ல, இவங்களுக்கு முழுமையா ஆதரவு தர போறோம். தொடர்ந்து ஆதரிச்சு இங்கேயே இருக்க போறோம். டெய்லி தினம் பாத்தீங்கன்னா 5 பேர் 10 பேர்னு சொல்லிட்டு இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்காங்க. தமிழக விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க முழு மூச்சுல இறங்கி தான் செயல்படுவோம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா முழு மூச்சுல சொல்லல. அவர் வந்து பாத்தீங்கன்னா தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. போராட்டத்தை நாம் நேரடியாக பார்க்கலாம். குறிப்பாக தமிழக விவசாயிகளும் தொடர்ச்சியாக டெல்லியை நோக்கி படையெடுக்க வண்ணம் இருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக டெல்லி ஹரியானா எல்லையான சிங்குவிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் விக்னேஷ். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நாடு தழுவிய முழு அடைப்புக்கு ஆதரவு அளிக்கும்படி திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சித் தலைவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆதரவாக நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள முழு அடைப்புக்கு திமுக, காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவளிப்பதாக அக்கட்சிகளின் தலைவர்கள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள விவசாய அமைப்புகள், வணிகர் சங்கங்கள், அரசு அலுவலர் சங்கங்கள், அனைத்து எதிர்க்கட்சிகள், தொழிற்சங்கங்கள், சமூக நல அமைப்புகள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களும் அமோக ஆதரவளித்து நாடு தழுவிய முழு அடைப்பை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என மு.க. ஸ்டாலின், கே.எஸ். அழகிரி, வைகோ, தொல் திருமாவளவன், பாரிவேந்தர் உள்ளிட்ட தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.